ஸோ 2 கலர்ஃபுல்லான பாக்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. டெக்னோ போவோ 7 சீரிஸ். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். டெக்னோ அதுவும் போவோ சீரிஸ் எப்பவுமே வேல்யூ ஃபார் மணின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே அப்படி தான் இருக்கான்றதை பார்த்துருவோம். கையில் எடுத்து பார்த்தா ரெண்டுமே இந்த கலர் அண்ட் டிசைனை பாருங்கள். இதில் குறிப்பாக கையில் டெக்ஸ்சரோட பார்க்கறதுக்கு இது நல்லாவே இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஸ் வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ப்ரோ பக்கம் போகும். ஃபோன் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கையில் எடுக்கும்போது இனான் ஃபீல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கிளாஸி அண்டு வளவலன்னு தான் இருக்குது. ஸோ கையிலேருந்து இப்படி விட்டா அப்படி விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எட்ஜஸ் எல்லாம் நல்லா கர்வியாக கொடுத்துருக்காங்க. கேமராவை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா டிசைனை சொன்னேன். அதுவும் இந்த பின்பக்கம் அந்த லைன் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அது லைன் கிடையாது, ஆக்சுவலி லைட்டு. அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். பின்னாடி தானே இருக்குது, இப்போ சொல்லுங்கள். பின்னாடி இருக்கிற லைட்டை பற்றி பின்னாடி சொல்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். IP64க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக பவர் பட்டன், அதுவே தான் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அண்ட் வால்யூம் ராக்கர் கீயும் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் இப்போ முக்கியமாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சுக்கான 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் LTPS IPS LCD டிஸ்பிளே தான், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். அண்ட் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா 900 nits தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இண்டோரில் பிரச்சனை இல்லாட்டியும் அவுட்டோரில் டேரக்ட் சென்டர்லாம் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே கலர்ஸ் ஓகேவாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் கொஞ்சம் பரவாயில்ல. 2K ரெசல்யூஷனில் நமக்கு HDR பிளேபேக் யூடியூப்லேயே சப்போர்ட் பண்ணுது. அதில் அந்த கிளிச் எல்லாம் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மற்றபடி டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 60-65 மதிப்பெண்கள் நான் தருவேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இதில் டைமென்சிட்டி 7300 அல்டிமேட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸரை நம்ம காலங்காலங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நல்ல ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ப்ராசஸர் தான். என்ன பழைய ப்ராசஸர் அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR4க்கான ரேம் டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. AnTuTu 6 லட்சத்துக்கு மேலே வருது. CPU த்ராட்லிங் பொறுத்திருக்கும் 76%. ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த பட்ஜெட்டுக்கு சொல்கிறேன். அதுலேயும் போன ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது அதில் G99க்கு இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். மற்றபடி கேமிங்கில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் விளையாட முடியுதுன்ற டெக்ஸ்ட்டில் போகிறோம், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மாடரேட்டாக மட்டும் பேசிக்காக விளையாடிக்கலாம். அண்ட் இப்போ இந்த கேமரா பக்கம் வருவோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா 3 கண்ணு இருக்கா. ஆக்சுவலி 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா வித் EA சப்போர்ட். ரெண்டாவதா AI கேமரா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. செல்ஃபிக்கு 13 மெகாபிக்சல் கேமரா. எங்க ப்ரோ பின்பக்கம் ஒரு கேமராவை காணமேன்னு கேட்குறீங்களா? ஸோ கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் வீடியோ குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலுமே இமேஜில் அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லாவே ரிட்டைனாக இருக்குது. ஸ்கின் டோனுமே ஒரு சில டைமில் வந்து பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்த பொறுத்து ஒரு சில டைமில் அந்த வால்லாம் கொஞ்சம் எல்லோயிஷாக க்ரீன் டிண்ட்டாக இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்து எடுக்கும்போது அது ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை ஆகுது. பட் சேச்சுரேஷன் அதிகமாக கிடையாது. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கேமரா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வெறும் கேமராவில் மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னா கிடையாது. ஏன்னா எப்போவுமே இவங்களுடைய UI அந்த OS பற்றி சொல்லும் போது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு பர்டிகுலர்லி இருக்கும். பட் இந்த வாட்டி இந்த iOS Android 15 மேலே கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் ப்ளோட்வேர்ஸே இல்லைங்க. மார்க் மேம்ஸ் ஃபேஸ்புக் இருக்குது, ஒரு 2 இருக்குது, அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்லீக்காக இருக்குது. நான் எதெல்லாம் குற்றங்கள் சொல்லிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லீக்னஸ் ஸ்மூத்னஸ் நல்லாவே வந்து விசிபிள் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஷார்ட்கட்ஸு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் அதுவுமே நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த டிசைன் ஓவராலாக ஃபோனோட டிசைனுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு வால்பேப்பர்லேருந்து மற்ற எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம பாய்க்கு தெரிஞ்சால் கோவப்படுவார். பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் ஏன் இந்த சார்ஜிங் அனிமேஷனை பாருங்க, இது கூட நல்லா தான் இருக்கு. ஏன்னா முன்னாடி மட்டும் கிடையாது, பின்னாடியும் உங்களுக்கு அனிமேஷன் வரும் இந்த லைட்ல. ஏன்னா இந்த லைட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல ஸ்டேட்டஸ் லைட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விதமான கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன் பண்ணிக்கலாம். லைட் எஃபெக்ட் வந்து விஜெட்ஸ்க்கு வச்சுக்கலாம். பிளஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு, ரிங்டோனுக்கு, டைமர், கேம்ஸ்க்கு, சார்ஜிங்க்கு, லோ பேட்டரினா, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணா, ஸ்டார்ட் அப் ஆகும்போது அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்லையுமே டெக்னோ ஏஐயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஐ கொடுத்துருக்குறாங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? எல்லா ஏஐயும் இருக்கா? இல்லைப்பா, ஏஐ பேர் எல்லா வாய்ஸ், எல்லா ஸ்மார்ட் டச், கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட், சோஷியல் அசிஸ்டன்ட், டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், ரைட்டிங் அசிஸ்டன்ட், ஏஐ நோட்டு, ரெக்கார்டு சம்மரி, ஏஐ வால் ஜென்ரேட், ஏஐ கேலரி, சர்க்கிள் டு சர்ச் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
இந்த ஏஐ ஃபீச்சரில் எல்லா ஸ்மார்ட் டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்த டிரான்ஸ்லேட் பண்ணுமோ அப்படியே உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இதில் ஒரு சில இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜோட சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இவங்க கனெக்டிவிட்டிக்காகவும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டெலிஜென்ட் சிக்னல் அப் சிஸ்டமா, இன்னொன்று லோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன், விவோ வைஃபை டியூவல் பாஸ். இதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே இதுலேயுமே இருக்குது. மற்றபடி வைஃபை 6, ப்ளூடூத் 5.4 இருக்குது. 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் NFC இருக்கு. அது எப்படி தெரியுமா தெரியும் எனக்கு? ஏன்னா பின்னாடியே போட்டிருக்காங்க. நாங்கள் ஸ்பெக்கை தனித்தனியெல்லாம் போட வேணாம், எல்லாமே பின்னாடியே பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய ஃபேவரட் மொபைலுக்கு வருவோம். இந்த ஃபோன் டிசைன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் அந்த டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கையில் கிரிப்போடு இருக்குது. ஆனால் என்ன வாங்கினாலும் நம்ம எப்படியும் கேஸை தான் போட போகிறோம்னு சொன்னீங்கன்னா, அந்த கேஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த கேஸுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி பின்பக்கம் கலர் இருக்கா, இது மேக்னெட். நம்ம இது வேணும்னா ஓட்டிக்கலாம். இதுக்கு பேர் என்ன? ட்ரீம் ஸ்டிக்கர். ஒயர்லெஸ் சார்ஜிங் வேறு இருக்குது இதில், அதனால் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த 2 ஃபோனில் அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்குன்றதை உங்களுக்கு சைட் பை சைட் ஸ்பெக் ஷீட்டில் வந்து காமிக்கிறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் விஷயங்கள் சிமிலராக தான் இருக்குது. இதில் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 Hz கலர் ரெஃப்ரெஷரோட வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே இருக்குது. கலர்ஸ் நல்லா இருக்குது. வியூ எங்களுமே நல்லா இருந்தது. அவுட்டோர் இன்டோர் ரெண்டுத்துலையுமே பிரைட்னஸ் வேற லெவல். 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். பீக் தானே? பீக். பட் இதில் HVM பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 1600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரைட்னஸ் இன்டோரில் யூஸ் பண்ண பிரச்சனை இல்லை. அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 64 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்குது. அண்ட் 13 மேப்ஸ்க்கான செல்ஃபி. இதில் நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸ் ஒரு சிலது எப்படி இருக்கு வந்து பாருங்கள். இதுலேயுமே கலர்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கலர் கொஞ்சம் பஞ்சியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி டைனாமிக் ரேஞ்ச் இந்த ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. 2 ஃபோன்லையுமே 6000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்க்கான சார்ஜிங் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது. பட் இதில் உங்களுக்கு 45 வாட்க்கான ஒயர்டு சார்ஜிங் அண்ட் 30 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க 13,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 17,000. ஸோ டிசைன் இதில் நல்லா இருக்குது, ப்ரைஸிங் இதில் நல்லா இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த லைட் நல்லா இருக்கு.